ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெஸ்ட் டியூப் பேபிஸ்க்கும் நார்மல் பேபிஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது? இந்த டெஸ்ட் டியூப் பேபியில் வந்துட்டு வெளியில் வச்சு எம்ப்ரியோஸை வந்து க்ரோ பண்ணிவிட்டு உள்ளே வைக்கிறதுனால நல்ல கிரேடிங் உள்ள எம்ப்ரியோஸை வந்து வைக்கிறதுனால நார்மலாக இருக்கிற பேபிஸை விட டெஸ்ட் டியூப் பேபிஸ் வந்து பெஸ்ட்டாக இருப்பாங்களா? இல்லை டெஸ்ட் டியூப் பேபிஸ்னால நம்மளுக்கு வந்து ஏதாவது அபார்ஷனுக்கான சான்சஸோ இல்லை கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்க்கான சான்சஸோ நார்மல் பேபிஸை விட ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குமா அப்படின்ற டவுட்ஸ் இருக்கவங்க இந்த வீடியோவை பாருங்கள். நான் டாக்டர் சவிதா அசோக், சக்தி கருத்தரிப்பு மற்றும் டெஸ்ட் டியூப் பேபி சென்டர். எங்களோட மற்ற வீடியோஸ்க்கு சக்தி ஃபர்டிலிட்டி அப்படின்ற யூடியூப் சேனலில் இருக்க பிளேலிஸ்ட்டை பாருங்கள். IVF மூலமாக வந்துட்டு 6 to 8 மில்லியன் பேபிஸ் வந்துட்டு பிறந்திருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பேபியான லூயிஸ் ப்ரௌடி அவருக்கு வந்துட்டு இப்போ தற்சமயமாக ஏஜ் வந்து 40 ஆச்சு. நல்லா ஹெல்த்தியாக தான் இருக்காரு. எந்த ஒரு பிரச்சனையுமே அவருக்கு இது வரைக்கும் வரலைங்க. ஸோ நார்மல் பேபிஸுக்கும் IVF பேபிக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னா பெருசாக எதுவுமே இல்லைங்க. ஏன்னா ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பேபிஸை விட IVF பேபிஸ்க்கு வந்துட்டு கன்ஜெனிட்டல் அனாமலிஸ் வரதுக்கான சான்சஸோ இல்லை மிஸ்கேரேஜ் ஆகிறதுக்கான சான்சஸோ இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறீங்க. அது வந்து ஒரு தவறான விஷயம். ஏன்னா உங்கள் பக்கத்து வீட்டில் எதிர் வீட்டிலலாம் சொல்லுவாங்க, டெஸ்ட் டியூப் பேபி வந்துட்டு பண்ணாதீங்க, அது வந்து பேபிஸ் எல்லாமே நார்மலாக இருக்காது, மென்டல் டெவலப்மெண்ட் அவ்வளோ தூரம் இருக்காது, அவங்களுக்கு வந்து ஐக்யூ வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும், அண்ட் க்ரோத் வந்து கரெக்டாக வராது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் நம்பாதீங்க. ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக் பிரகாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் பேபிஸ்க்கும் IVF பேபிஸ்க்கும் எல்லாமே வந்துட்டு ஈக்குவலாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா நம்ம நார்மல்லையே வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்கேரேஜுக்கான சான்சஸும் வந்துட்டு 6 to 7% இருக்குது. அதே மாதிரி வந்துட்டு IVFலையும் அதே ஈக்குவல் பர்சன்டேஜ் தான் இருக்குது. அண்ட் கன்ஜெனிட்டல் அனாமலிஸ்க்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரெக்னன்சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5% இருக்குது அப்படின்னா IVF ப்ரெக்னன்சியில் 3 to 7% இருக்குங்க. ஏன் IVF ப்ரெக்னன்சியில் கொஞ்சம் ஜாஸ்தி காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, IVF அப்படின்றது நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு ஃபார்ம் பண்ணியிருக்கோம் பேபிஸ் வந்துட்டு. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் கிடைக்கிறதுக்கான ரிஸ்க் இருக்குது. அண்ட் நீங்கள் IVFக்கு வரும்போது உங்களோட ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஈவன் 40, 42 கூட வராங்க. ஸோ மெட்டர்னல் ஏஜ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ரிஸ்க் ஜாஸ்தியாக இருக்குது. லைக் ஹைப்பர் டென்ஷனோ இல்லை டயபெட்டிக்கோ இல்லை மற்ற காம்ப்ளிகேஷன் வரதுக்கான சான்சஸும் ஜாஸ்தியாக இருக்குது. அண்ட் பேபிஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில டைமில் ட்வின்ஸ் கிடைக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடம் டெலிவரிஸோ இல்லை ப்ரீடம் லேபரோ வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ பேபிஸ் எல்லாம் வந்துட்டு ஒரு 15 days மாதிரிலாம் இன்குபேட்டரில் வைக்கிற மாதிரி வரலாம் ஒரு சில பேபிஸ்க்கு. ஸோ நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்க அப்படின்னா டெஸ்ட் டியூப் பேபிஸ்னால் வந்துட்டு அது கொஞ்சம் அப்நார்மல் பேபிஸாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது ரொம்ப ரொம்ப தவறான கருத்துங்க. ஸோ பேபிஸ் வந்துட்டு எப்படி நார்மல் பேபிஸ் மாதிரியோ அதே மாதிரி தான் IVF பேபிஸும் எல்லாருமே நார்மலாக தான் இருப்பாங்க. ஏன் ஜெனட்டிக் ப்ராப்ளமான டவுன் சிண்ட்ரோமில் வந்து வர்றதுக்கான சான்சஸ் IVF பேபிஸில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா, ஏஜ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கான்னா மெட்டர்னல் மதருக்கு வந்துட்டு நம்ம IVF பண்ணோம் அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து டவுன் சிண்ட்ரோம்க்கான சான்சஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ எங்கள் ஏஜில் வந்து அவங்க கன்சீவ் ஆகுறாங்க, 35 yearsல கன்சீவ் ஆகுறாங்க அப்படின்னா சான்சஸ் ஆஃப் டவுன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1 in 350 அப்படின்னு சொல்லுவோம். அதே இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த IVFக்குன்னு வரும்போது அவங்களோட ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 40 yearsல இருக்காங்க. ஸோ அப்போ டவுன்ஸ் வரதுக்கான சான்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1 in 40. அதே இது மேல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேல்ஸுக்கு ஏதாவது ப்ராப்ளமாக இருக்குது, அசோஸ்பெர்மியாவாக இருக்காங்க, ஸ்பெர்ம்ஸ் வந்து அவங்கக்கிட்ட இருந்து எடுத்து நம்ம டீஸா எடுத்து அதுலேருந்து பண்ணுறோம் அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தது, லைக் ஹைப்போஸ்பைடியாசிஸ் இல்லாட்டி கிளைன்ஃபெல்டர் சிம்டமாக இருந்தாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட இருந்து ஸ்பெர்ம்ஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அதே பேபிஸ்க்கும் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மேல் பேபியாக இருந்தாங்க அப்படின்னா அதே மாதிரி டெஸ்ட் சின்னதாவோ இல்லை குரோமோசோமல் அனாமலிஸோ வரதுக்கான சான்சஸ் இருக்குங்க. ஸோ ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க கிட்ட இருந்து நம்ம ஸ்பெர்ம்ஸ் எடுத்து பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்து பேபிஸ் வந்துட்டு அப்நார்மலாக வரதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை ஹெல்த்தியான கப்புள்ஸாக இருக்காங்க அப்படின்னா ஹெல்த்தியான பேபியை வந்து கட்டாயமாக கொடுக்க முடியுங்க. ஸோ IVF மூலமாக ஹெல்த்தியாக ஃபிசிக்கலி ஹெல்த்தி அண்ட் மென்டலி ஹெல்த்தியான ஒரு பேபியை கட்டாயமாக டெலிவரி பண்ண முடியும். அண்ட் IVFக்கான ரிஸ்க்கும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ட்வின்ஸ் பறக்கிறதுனால நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ட்வின்ஸ்க்கான ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே அப்படின்னு IVF வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடமாக வந்துட்டு பெயின் வரதை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா டாக்டர்ஸ் கொடுக்குற டேப்லெட்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கோங்க. அந்த ப்ரொஜெஸ்ட்ரான் டேப்லெட்ஸை அண்ட் சர்விக்கல் என்சர்க்லாஜ் அப்படின்னு ஒன்று பண்ணோம் அப்படின்னாலும் கொஞ்சம் வந்துட்டு ப்ரீடம் பெயின் வரதை நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியுங்க. ஸோ தட் நம்ம கொஞ்சம் டெலிவரி வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ண முடியும். ஸோ 36-37 வீக்ஸில் டெலிவரி பண்ணோம் அப்படின்னா 2 பேபிஸுமே வந்துட்டு வெயிட்டும் நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி இன்குபேட்டரில் வைக்கிற வேண்டிய அவசியமும் வராதுங்க. அடுத்த காம்ப்ளிகேஷனான சுகர் அண்ட் ப்ரெஷர் வராமல் நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் டயட்டை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வந்தாலுமே டேப்லெட்ஸ் அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ IVF பேபிஸ் வந்து நார்மல் பேபிஸ் தான், எந்த அப்நார்மலும் இல்லை. யார் சொல்கிறத நீங்கள் கேட்காதீங்க. தாராளமாக IVF தான் உங்களுக்கு லாஸ்ட் ஆப்ஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் தைரியமாக அதில் இறங்கிக்கலாம்.